அந்த சலங்கையின் ஒலி நீ புதிய சலங்கையை அணிந்திருக்கிறாய் என்று நினைவுக்குள் செல்ல வைத்து அடுத்த பரிமாணத்திற்குள் போக வைக்கும். அந்த வகையில் சலங்கை எனக்கு ஒரு வரப்பிரசாதம் போன்றது. நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன் மாமா அப்படி சொல்கிறீர்கள்? சுந்தரி, சலங்கை எந்த அளவிற்கு நாட்டியத்திற்கு முக்கியம் என்பதையும் சலங்கைகளின் பெருமைகளையும் நீ சொல்லி கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய சுந்தரிக்கு அது அவசியமே இல்லை. சலங்கையே இல்லாமல் ஆடச் சொன்னாலும் தாளத்திற்கு தக்கபடி ஆடக்கூடியவள் என் சுந்தரி. அவ்வளவு ஏன், தாளமே இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் காற்றின் ஓசையை கொண்டே ஆடும் திறன் பெற்றவள் நீ. சலங்கை கட்டினால்தான் நாட்டியம் ஆட முடியும் என்று நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரை உன் கால்களில் அந்த சலங்கை இருப்பதனால் அந்த சலங்கைக்கு தான் பெருமை. சலங்கையினால் சுந்தரிக்கு பெருமை இல்லை. தாங்கள் சொல்வதும் சரிதான். வெள்ளூர் கோவில் திருவிழா என்றாலே சுந்தரிக்கு தனி உற்சாகம்தான். நாட்டியம்தான் அவளுடைய வாழ்க்கை. நாட்டியம்தான் சுந்தரியுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருப்பவள். அதனால்தான் அவளால் அந்த அளவிற்கு அதில் ஈடுபட முடிகிறது. இருந்தாலும் அதைவிட விசேஷம், அந்த சிவனார் முன்பு நாம் நாட்டியம் ஆடப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியே அவள் முகத்தில் உற்சாகமாக தெரிகிறது. அந்த அளவிற்கு வெள்ளூர் சிவனார் மீது ஈடுபாடு கொண்டிருக்கிறாள் நம் சுந்தரி. என்ன சுந்தரி, நான் சொல்வது சரிதானே? ஆமத்தை, வெள்ளூர் நடராஜரின் தோற்றத்தை கண்டுத்தான் எனக்கு நாட்டியத்தின் மீதே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. நீ பிறந்திருப்பதே நாட்டியத்திற்காகத்தான் என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. அதன் பிறகுதான் நான் நாட்டியத்தின் மீது கொண்டுள்ள ஆர்வத்தை மாமாவிடம் தெரிவித்தேன். சிறு பெண்தானே, ஏதோ விளையாட்டுக்காகத்தான் அப்படி கேட்கிறாள் என்று நினைக்காமல் மாமாவும் நீங்களும் சேர்ந்து எனக்கு மேலும் உற்சாகம் கொடுத்து நானும் ஒரு நாட்டியக்காரிதான் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு என்னை உருவாக்கியிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அந்த ஞானம்தான் இந்த சுந்தரிக்கு இத்தகைய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுந்தரி. நாட்டியத்தை முறைப்படி எப்படி சொல்லித்தர வேண்டுமோ அப்படித்தான் நானும் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். நாட்டியத்தின் மீது உனக்குள்ள ஈடுபாட்டால் தான் அந்த கலையை அணுவளவும் பிழையில்லாமல் உன்னால் கற்க முடிந்தது. அதே சமயம் அதில் உனக்கு ஈடுபாடு இல்லை என்றால் நான் என்னதான் பாடுபட்டு கற்றுத்தந்தாலும் அது பாறை மீது விதைக்கப்பட்ட விதை போல்தான். வாத்தியார் பிள்ளை மக்கு என்பதை நீ கேள்விப்பட்டதில்லையா? எத்தனையோ சிறந்த கலைஞர்கள் தம் பிள்ளைகளுக்கு அக்கலையை கற்றுக் கொடுத்தும் அவர்களுக்கு அக்கலையின் மீது ஈடுபாடு இல்லாத காரணத்தால் அவர்களால் அக்கலையை முழுமையாக பெற முடியாமல் போய்விடுகிறது. உன்னை பொறுத்தவரை அந்த நடராஜனின் முழு அனுகிரகமும் உனக்கு பூரணமாக கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அந்த நாட்டிய கலையை உன்னால் பூரணமாக கற்க முடிந்தது. அதற்கு ஒரு கருவியாக நாங்கள் செயல்பட்டோம் என்பதுதான் உண்மை. உன் தனிப்பட்ட திறமையால் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பரிமாணத்தை ஏற்படுத்தி அந்த கலையை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறாய். அத்தை, இந்த ஆண்டு இன்னும் ஒரு சிறப்பு சேர்ந்திருக்கிறது. அப்படியா? அது என்ன சிறப்பு? இந்த முறை நான் மட்டும் ஆடப்போவதில்லை, வடிவும் என்னோடு இணைந்து ஆடப்போகிறாள். அக்கா, நீ என்ன சொல்கிறாய்? நான் உன்னோடு சேர்ந்து ஆடுவதா? ஏனக்கா இந்த விஷ பரீட்சை? வேண்டாம் அக்கா, வேண்டாம். வெள்ளூர்காரர்கள் உன்னுடைய நாட்டியத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள். உன்னுடைய நாட்டியத்தை காண ஆவலோடு காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் நான் உன்னுடன் ஆடுவதா? நாட்டிய கலை என்னும் கோபுரத்தில் நான் இப்பொழுதுதான் முதல் படியில் கால் எடுத்து வைத்திருக்கிறேன். நீயோ அதன் உச்சியில் இருப்பவள். நான் எப்படி அக்கா உன்னோடு சமமாக ஆட முடியும்? வடிவு, நீ நினைப்பது தவறு. அந்த வெள்ளூர் பெருமான் முன் நாட்டியமாடத் தொடங்கிய பிறகுதான் என்னுடைய நாட்டியத்தில் மேலும் மேலும் சிறப்பு ஏற்படத் தொடங்கியது. உனக்கு அன்று அரங்கேற்றம் என்று நினைத்துக்கொள். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு வருடமும் எனக்கு அது அரங்கேற்றம் என்றுதான் இன்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கு நம் நாட்டியத்தை ஆவலோடு காண காத்திருக்கிறார்களோ அங்கு அரங்கேற்றம் செய்தால்தான் நாம் திறனை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள இயலும். என் தங்கை வடிவு எந்த வகையிலும் எனக்கு குறைந்தவள் அல்ல என்பதை நிரூபிக்க முடியும். பிற்காலத்தில்
நீயும் ஒரு பெரிய நாட்டியக்காரித்தான் என்ற பெருமையை உன்னால் பெற முடியும். அப்படியென்றால் இந்த வருடம் வெள்ளூர்காரர்களுக்கு பெரிய நடன விருந்து காத்திருக்கிறது என்று சொல்லுங்கள். வடிவு, இந்த நாழிகையில் இருந்து உன்னுடைய பேச்சு, மூச்சு, ஊன் உறக்கம் எல்லாமே நாட்டியத்தை பற்றிய சிந்தனையாகத்தான் இருக்க வேண்டும். இது உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். எக்காரணத்தை கொண்டும் இதை நழுவ விடக்கூடாது. என்ன, புரிகிறதா? புரிகிறது அத்தை. இனி என் சிந்தனை எல்லாம் நாட்டியத்தை தவிர வேறு எதிலும் ஈடுபடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதற்கான பயிற்சியில் ஈடுபடுகிறேன். அக்காவின் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். பலே வடிவு, பலே. எப்போது உனக்குள் இந்த தன்னம்பிக்கை ஏற்பட்டு விட்டதோ அப்போதே அதை நீ சாதிப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு விட்டது. சுந்தரி, சில பொருட்கள் வாங்குவதற்காக சந்தைக்கு போக வேண்டியிருக்கிறது. நானும் அத்தையும் போய் வருகிறோம். ஆகட்டும் மாமா. அக்கா, என்னை ஆசீர்வாதம் செய். ஏய், எழுந்திரு. என்ன இதெல்லாம்? என்னுடைய நாட்டிய கலைக்கு நீதானே எனக்கு குரு. அப்படியானால் என்னுடைய பிரதான சிஷ்யாக நீ என்றும் விளங்குவாய். நெல், இதெல்லாம் என்ன? திதி கொடுப்பதற்கு தேவையான பொருட்கள். யார் திதி கொடுக்க போகிறார்கள்? வல்லத்தரையனும் வைரமுத்தனும் தான். இதற்கு ஏற்பாடு செய்தது யார்? வேறு யார் செய்ய முடியும்? நான் தான் செய்தேன். ஓ, எல்லாம் உன்னுடைய தீர்மானம் தானா? ஆமாம். யாருக்கு திதி கொடுக்க போகிறீர்கள்? என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாதா? என்னை கேள்வி கேட்காதே. என் கேள்விக்கு நீ பதில் சொல். யாருக்கு திதி கொடுக்க போகிறீர்கள்? எங்கள் தந்தைக்கு, உங்கள் கணவருக்கு. இன்றுதானே அவர் மறைந்த நாள். அது உங்களுக்கு, எனக்கல்ல. அம்மா, ஒவ்வொரு வருடமும் இதை செய்ய வேண்டாம் என்று நான் வல்லத்தரையனிடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என்னையும் மீறி நீங்கள் செய்கிறீர்கள். இந்த நாளை என் கணவரின் இறந்த நாளாக நான் நினைக்கவில்லை. இதை நான் என் மனதில் வஞ்சம் விதைத்த நாளாகத்தான் கருதுகிறேன். நான் மட்டும் இதை அவர் இறந்த நாளாக கருதியிருந்தால் இப்படி ஒரு சுமங்கலி வேடம் போட்டுக்கொண்டு நடமாட முடியுமா? நானும் பெண்தானே. உலகத்தின் நடைமுறைகள் எனக்கு தெரியாதா? அவரே இல்லாத போது இது எதற்கு என்ற கேள்வி ஈட்டியாக மாறி என் நெஞ்சில் பாயாதா? சற்றாவது அப்படி ஒரு சங்கடம் என் மனதில் ஏற்பட்டிருந்தால் அதுவே நெருப்பாக மாறி என்னை எரித்திருக்காதா? குங்குமம் தகைத்திருக்காதா? அதற்கு பின் இந்த வேடத்தை என்னால் போட முடியுமா? அதைத்தானம்மா நாங்களும் கேட்கிறோம். இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நீங்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? என்னடி சொன்னாய்? இல்லாத ஒன்றா? என் கணவர், உன் தந்தை இருக்கிறாரடி. அவர் என்னிடம் தந்த லட்சியம் நிறைவேறும் வரை அவர் என்னுடன் தான் இருப்பார், இருக்கிறார். நீ அவருக்கு மகள் என்ற எண்ணம் சிறிதாவது உனக்கு இருந்தால் என்னை மீறி இப்படி எல்லாம் செய்யாதே. அம்மா, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள். அது உங்கள் உரிமை. அதற்காக எங்களை ஏன் எதுவும் செய்ய விடாமல் தடுக்கிறீர்கள்? பெற்றவருக்கு பிள்ளைகள் தர்ப்பணம் தராவிட்டால் அவர்களுக்கு பித்ருக்களின் சாபம் வந்து சேராதா? அது பெரிய பாபமாகாதா? என்னடி சாபம் பாபம் என்றெல்லாம் மிரட்டுகிறாய்? அப்படி உன் தந்தைக்கு நீ ஏதாவது செய்யத்தான் வேண்டுமென்றால் அவருக்கு நாம் தர வேண்டியது திதி அல்ல, படையல். என்ன படையலா? அதை தெய்வத்திற்கல்லவா படைக்க வேண்டும்? உங்கள் தந்தையும் ஒரு தெய்வம் தானடி. அதனால் மற்ற சாதாரண மனிதர்களுக்கு தருவது போல் அவருக்கு திதி கொடுக்க முடியாது. படையல் தான் போட வேண்டும். அந்த படையலில் முக்கியமாக எது இருக்க வேண்டும் தெரியுமா? எது? அந்த வாளுக்கு வேலியின் தாய் பெரிய நாயகியின் தாலி. அவளுடைய மகன் வாளுக்கு வேலியின் உயிர். அது நடக்கும் நாள்தான் நான் இந்த வேடத்தை கலைக்க போகும் நாள். உங்கள் தந்தையின் ஆத்மா சாந்தி அடையும் நாள். என் வஞ்சம் நிறைவேறும் நாள். அம்மா, இது என்ன பேச்சு?
உங்கள் மாங்கல்யம் பறிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக உங்களுடைய உயிர் தோழியாக இருந்தவரின் மாங்கல்யம் அறுபட வேண்டும், அவருடைய மகன் இறக்க வேண்டும் என்று நினைப்பது என்ன நியாயம்? யாரடா எனக்கு உயிர் தோழி? என் மங்கள வாழ்வை அழித்தவனின் மனைவி எனக்கு தோழியா? இல்லை, என் உயிர் பறித்த பாதகி. அங்கே சிலர் பலியாகாமல் என் ஆவேசம் அடங்காது. நீங்கள் நினைப்பது போல அது அவ்வளவு எளிதல்ல. பாகநேரி அனைவரும் பாராட்டி புகழும் நாடு. வாளுக்கு வேலி அனைவரும் போற்றும் நிலையில் வீரமும் விவேகமும் நிறைந்தவராக விளங்குகிறார். அவர்களை அவ்வளவு சுலபமாக எதுவும் செய்துவிட முடியாது. போதும், நிறுத்து. நீ என் மகன்தானா? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. உன்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன். என் மன கொதிப்பை சிறிதாவது புரிந்து கொண்டிருந்தால் இப்படியெல்லாம் பேசுவாயா? புரிகிறது அம்மா, நன்றாக புரிகிறது. அதற்காக எத்தனை வருடங்கள் இப்படியே இருக்கப் போகிறீர்கள்? நான் நினைத்தது நடக்கும் வரை, அதுவரை இப்படித்தான் இருப்பேன். என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். நியாயமாக அவர் மடிந்த அன்றே நான் அவரோடு உடன்கட்டை ஏறி இருக்க வேண்டும். ஆனால் அவர் எனக்கு தந்துவிட்டு சென்ற கடமையை நிறைவேற்றத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அப்படி இருப்பது ஒரு தவம். இந்த தவத்திற்கு ஒரு பலன் கிடைக்காதென்றால், உங்களால் என் பகையை அழிக்க முடியாதென்றால், என்னை நானே அழித்துக் கொள்வேன். இதற்கு மேலே நீங்கள் திதி கொடுக்க வேண்டும் என்று போவதானால் எனக்கும் சேர்த்துதான் நீங்கள் திதி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்றே புரியவில்லையே தம்பி. எனக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது அக்கா. இருண்டு கிடக்கும் நம் வீட்டை எப்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்றே புரியவில்லை. நம் நாட்டில் ஏதேனும் பண்டிகை நடந்தால் அதை நம் வீட்டில் நடத்த முடிகிறதா? இது என்ன வாழ்க்கை? ஏன் இந்த நிலை? நம் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிட்டதே. மங்கள நிகழ்ச்சியே இல்லாத வீடாகிவிட்டதே. அப்படி நினைக்காதே வைரமுத்தா. வெகு விரைவில் சித்ரா பௌர்ணமி நாளில் திருப்பத்தூரில் உள்ள குலதெய்வ கோவிலில் விழா நடக்கப் போகிறது. அந்த விழாவிற்கு இந்த ஆண்டு மருது பாண்டியர்கள் வரப்போவதாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. என்ன, மருது சகோதரர்கள் வருகிறார்கள்? உனக்கு நிச்சயமாக தெரியுமா? மிகவும் நம்பிக்கையானவர்கள் மூலம் கிடைத்த செய்தி மாமா. அதில் சந்தேகப்பட ஏதுமில்லை. வல்லத்தரையா, இருந்தாலும் இதை நீ இப்படி எல்லா இடங்களிலும் எல்லோர் முன்னிலையிலும் சொல்லக்கூடாது. எனக்கா இப்படி சொல்கிறீர்கள்? இங்கு நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தானே இருக்கிறார்கள். இருந்தாலும் இது எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டிய ரகசியம் அல்லவா? அதற்காகத்தான் சொன்னேன். ரகசியமாவது ஒன்றாவது, இது வெறும் வதந்தி. எப்போது மருது பாண்டியர்கள் ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்து ஆங்கிலேயருக்கு விரோதியாக மாறிவிட்டார்களோ அன்று முதல் அவர்களே மறைந்து வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். சில ஆண்டுகளாக வராதவர்கள் இப்போது மட்டும் வந்து விடுவார்களா என்ன? இந்த முறை நிச்சயமாக வருவார்கள் மாமா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு ஆண்டும் வருவதை விட சிறப்பானதாக கருதப்படுகிறது. சிவனுக்கே உரியதாக கருதப்படும் சித்ரா பௌர்ணமி நம் குலதெய்வத்திற்கும் உரியதாக கருதப்படுகிறது. அதனால் நிச்சயம் மருது சகோதரர்கள் இந்த ஆண்டு வந்தே தீர்வார்கள். ஆச்சரியமாக இருக்கிறதே. என்னக்கா? பொதுவாக நீ தெய்வம், கோயில், வழிபாடு இவற்றிலெல்லாம் நாட்டம் செலுத்தாதவனாயிற்றே. அதனால் உனக்கு பக்தியே இல்லை என்றல்லவா நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யார் சொன்னது எனக்கு பக்தி கிடையாதென்று? நான் மிகுந்த பக்தி கொண்டவன். உண்மையாகவா? அதில் என்ன சந்தேகம்? நான் மருது பாண்டியர்கள் மீது பக்தி கொண்டவன். அதனால்தான் அவர்கள் வருகையை பெரிதும் எதிர்பார்க்கிறேன். அந்த விழாவில் என் தம்பி வைரமுத்தனோடு அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். அவனுக்கும் தானும் ஒரு விழாவில் கலந்து கொண்டோம் என்ற மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? வைரமுத்தா, நிறைய பணி இருக்கிறது, வா போகலாம். நில்லுங்கள். நீங்கள் இங்கிருந்து சென்று 3 நாட்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு நாட்களாக எங்கு சென்றீர்கள்? வீரம்மா, ஆண்களுக்கு வெளியில் 1000 வேலை இருக்கும். பெண்கள் அதையெல்லாம் கேட்டு அந்த வேலையின் வேகத்தை தடுக்க கூடாது. ஏன், உன் தம்பிகள் அதை பற்றி ஏதேனும் கேட்டார்களா? அவர்களும் ஆண் பிள்ளைகள் தானே, அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது. நீங்கள் தாலி கட்டிய மனைவி ஆயிற்றே, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? நான் அப்படி சொல்வேனா? எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்றுதான் சொல்கிறேன். இன்று என் தந்தையின் திதி என்பதால்
நானே என் கையால் சமைத்திருக்கிறேன். வந்து உணவருந்துங்கள். நில். அதற்கெல்லாம் நேரமில்லை. இப்பொழுதுதானே வந்தீர்கள்? அதனால் என்ன? உங்கள் வேலையை முடித்துவிட்டுத்தானே வந்திருப்பீர்கள். வேலையை முடிப்பதா? என் வேலையே இனிமேல்தானே தொடங்கப் போகிறது.